ஒரு கட்சியினுடைய கொள்கைப்பூர்வமான அடித்தளம் தான் அதனுடைய கோர்ஸ் ஆஃப் ஜேர்னியை வந்துட்டு தீர்மானிக்கும். அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா திமுக வந்துட்டு இந்த இடத்துல தவறி போக முடியாது. இது வந்துட்டு பாடும் கிணற்றில் ஓடுறதுக்காக அதெல்லாம் பிஜேபி என்ன பண்ணுறான், ஸ்டேட்டை காலி பண்ணணும். தனியார் மருத்துவர்களுக்கு படிக்கிறதுக்கு ஆள் வரணும் இல்லையா, அதுக்காக நீட்டு தேர்வு. ஸோ அப்படி அவர் நீட்டு தேர்வுன்னு வச்சிட்டோன்னே மற்ற தேர்வுகள்லாம் முக்கியத்துவம் கிடையாது. +2ல் வாங்கின மார்க்கெல்லாம் கூட முக்கியத்துவம் கிடையாது. ஸோ உடனே அது இந்த தேர்வில் வர மார்க் சோல் கிரைட்டீரியா ஃபார் ஜாயினிங் MBBS. அந்த போராட்டத்தில் ஈடுபட்டவங்க யார் யாருன்றதை பார்த்து அவங்களெல்லாம் வந்துட்டு நடவடிக்கை எடுப்பாங்க, காலி பண்ணுவாங்க. ஆனால் காக்ரோச் ஜனதா பார்ட்டி என்ன பண்ணாங்க, சிஜேபி என்ன பண்ணாங்க, பிஜேபி வந்துட்டு ஒரு எலெக்ஷன் மிஷின். அதுக்கு அதிகாரத்தை தக்க வைக்கிறதுக்கு இந்த தேர்தலை எப்படி பயன்படுத்தணுன்றது அவங்களுடைய ஒரே அவுட்லுக்கு. அதில் என்ன புத்திசாலித்தனம் தேவைப்படுது. தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இருந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர், அரசியல் திறனாய்வாளர், மரியாதைக்குரிய திரு ஐயநாதன் சார். சார் வணக்கம் சார். நாடாளுமன்ற கூட்டத்தொடர் ஒரு வார காலம் முழுக்கவே முடங்கி அமளியில் ஈடுபட்டு இருந்தாங்க எதிர்கட்சியினர். இன்னைக்கு இந்த நீட்டுக்கான அந்த பேப்பர் லீக்ஸ் சம்பந்தமான தண்டனைக்குரிய மசோதா தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இன்றும் தொடர்ந்து போராட்டம், அமளி அட்ஜர்ன் ஆயிருக்கு இரு அவைகளுமே. ஸோ அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் அவங்க கொண்டு வரக்கூடிய அந்த பில்ஸ் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. அதெல்லாம் தாக்கல் செய்ய போகிறதாக வரக்கூடிய செய்திகள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு நாட்டில் கிரைம் நிறையா ஆகும்போது தானே கிரைமை கட்டுப்படுத்துறதுக்கான சட்டம் வரும். அப்போ கிரிமினலைசேஷன் ஆஃப் த சிஸ்டம், கிரிமினலைசேஷன் ஆஃப் த சிஸ்டம், கிரிமினலைசேஷன் ஆஃப் த சொசைட்டி தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த ஜாதி ரீதியாக வெட்டுறது கொடுத்துறது அதுக்கெல்லாம் ஒன்றே ஒரு சட்டம். அந்த மாதிரி சிஸ்டம் இது. ஒரு கல்வித்துறை அதில் இருக்கிறவங்கெல்லாம் தப்பாக நடந்துக்கிறாங்க அப்படின்றதுக்காக கடுமையான சட்டம் போடுறேன். அப்போது அவங்களை கரெக்ட் பண்ண முடியாது ஒன்றால். சரிதானே? இது எங்கேருந்து வருது அப்படின்னோம்னா, முதல்ல நம்ம சொல்லிவிடுவோம், மக்களுக்கு வேறு யாரும் சொல்ல மாட்டாங்க. நீங்கள் ஒரு நீட்டுன்ற ஒரு தேர்வை இன்ட்ரோடியூஸ் பண்ணுறீங்க. எதுக்காக இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க? 7 லட்சம் டாக்டர்கள் வேணும், அவ்வளோ மருத்துவக் கல்லூரிகள் இல்லை, அவ்வளோ மருத்துவக் கல்லூரிகளை உருவாக்கணும் அப்படின்னு. அது தனியார்கிட்ட உடனே தனியார் இன்ட்ரோடியூஸ் பண்ணு. அப்புறம் அந்த தனியார் மருத்துவக் கல்லூரிக்கு படிக்கிறதுக்கு ஆள் வரணும் இல்லையா, அதுக்காக நீட்டு தேர்வு. ஸோ அப்படி அவர் நீட்டு தேர்வுன்னு வச்சிட்டோடனே மற்ற தேர்வுகள்லாம் முக்கியத்துவம் கிடையாது. +2ல் வாங்கின மார்க்கெல்லாம் கூட முக்கியத்துவம் கிடையாது. ஸோ உடனே அது இந்த தேர்வில் வர மார்க் சோல் கிரைட்டீரியா ஃபார் ஜாயினிங் MBBS. ரைட்டுங்களா? மெடிக்கல் கிராஜுவேட் எக்ஸாம் இதுக்கு படிப்புக்கு. உடனே அவன் என்ன பண்ணுறான், அந்த கொஷின் பேப்பரை சாதாரணமாக அட்ரஸ் பண்ண முடியாது யாராலையும். உடனே கோச்சிங் சென்டருக்கு போகிறான். கோச்சிங் சென்டரில் போனால் லேக்ஸ் அண்ட் லேக்ஸு. ஸோ ஏழை எளிய மக்கள் வரலாம், வீட்டு தேர்வு அதுக்கெல்லாம் வழிவகுக்குது, எல்லாம் ஃப்ளாப்பு. இங்கே போயிடுது. இங்கே போய்ட்டோன்னா அவங்க கொள்ளை அடிக்கிறாங்க. யார்? இந்த கோச்சிங் சென்டரு. சிஸ்டம் பார்த்துட்டு சும்மா இருக்குமா? அந்த சிஸ்டத்தில் இருக்கிறவன் என்ன பண்ணுவான்? அரசு ஊழியன். அவன் ஒன்றே ஒரு கொள்ளை அடிக்க ஆரம்பிக்கிறான். அதான் லீக்கு. ஒரு லீக் ஒன்று பண்ணான்னா அந்த லட்சக்கணக்கான ரூபா வரும். பரவாயில்ல, 2 ரூபா கூட தருவான் அப்படின்னா உடனே கொடுத்துட்டு அவனும் வாங்கி பாஸ் பண்ணிட்டா ரொம்படாலாம் நடக்குது. இப்போ இதை கண்டெயின் பண்ணுறதுக்கு தான் இந்த பில்லை கொண்டு வராங்க. அப்போது இந்த பில் அப்படின்றது என்னது? கிரிமினலைசேஷன் ஆஃப் த சிஸ்டம். அதை நீங்கள் தண்டனைக்குரிய குற்றமாக்கி ஒடுக்க பார்க்குறீங்க. ஸோ நாளைக்கு இது என்ன இன்க்ரீஸ் ஆகும். எப்படி நீங்கள் பேங்க்கு சீரியஸ் ஃப்ராட்ஸ் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸ்னு ஒன்று இருக்குது, SFIO அப்படின்ட்டு. பெரிய பெரிய கடன்லாம் வாங்கிட்டு ஏமாத்துறவங்களெல்லாம் கண்டுபிடிக்கிறது. அதான் சீரியஸ் ஃப்ராட்ஸ் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸ் அப்படின்னு பேர். அதில் என்னாச்சு, எல்லோரும் வெளில போட்டுவாங்க. இந்த நாட்டில் நல்லா கடன் கட்டெல்லாம் வாங்கிட்டு வட்டியில் ஓட்டுவாங்க. வெளில ஓட்டு போய் நாங்கள் அனுபவிச்சுட்டு அப்படி ஆட்சி மாற்றம் அப்படிலாம் மட்டும் அப்புறம் வருவாங்க ஒரு வருஷம் கழிச்சு. அது வரைக்கும் நல்லா. இப்போ இங்கேருந்து போன லலித் மோடியிலேருந்து எல்லோரும் நல்லா இருக்கிறாங்க. ஏது அவங்களுக்கு பணம். அப்போ 2 வாழ்க்கை. இதே மாதிரியான ஒரு வாழ்க்கை மோடிக்கு இருக்குது. இதே மாதிரியான ஒரு வாழ்க்கை அம்பானிஸ்க்கு இருக்குது. இதே மாதிரி அதானிஸ்க்கு இருக்குது. இவங்களாம் வெளிநாட்டில் போனாங்கன்னா அவங்களுக்கு ஏகப்பட்ட பணம் இருக்குது, அதில் வச்சு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஸோ தப்பிச்சுன்னு ஒரு நாட்டுக்கு போகிறான்னா அங்கே போய்ட்டு ஒரு கௌரவமான ஒரு வாழ்க்கை வாழறதுக்கான எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிக்கிறாங்க. ஸோ அது ஒரு கிரிமினல். இப்படி எல்லாமே போயிட்டதுக்கப்புறம் தான் இவங்க என்ன பண்ணுறாங்க, தங்களை காப்பாற்றிக்கிறதுக்காக இவ்வளோ பெரிய குற்றச்செயல் நடந்திருக்குது, காப்பாற்றிக்கிறதுக்காக தண்டனைக்குரிய குற்றம், தண்டனை மிகப்பெரிய தண்டனை, கடும் தண்டனை அப்படிலாம் பேசிட்டு இது பண்ணுறது. அதான் பண்ணுறாங்க. தனி கோர்ட்டு.
எங்களால் தடுக்க முடியும்னு சொல்லலை இவங்க. ஏன்? யோக்கியங்கள் இல்லை. யோக்கியர் தான் நீ தடுப்பேன்னு சொல்லலாம். நீ யோக்கியம் கிடையாது, கீழே இருக்கிறவனு யோக்கியம் கிடையாது. அப்புறம் என்ன பண்ணுவீங்க? ஓகே சார், இப்போ டிஎம்கேனுடைய எம்பிஸும் என்ன பண்ணியிருக்காங்க, எங்களுக்கு நீட்டே வேணான்னு நாங்கள் சொல்லிட்டு இருக்கிறோம், எங்களுக்கு இந்த இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்களும் வெளிநடப்பு செஞ்சுருக்கிறாங்க. அவங்களும் வளாகத்தில் வந்து போராட்டத்திலையும் ஈடுபட்டு இருக்கிறாங்க. இனி அடுத்தடுத்து பில்ஸும் இருக்குது, எஃப்சிஆர்ஏ பில்ஸ் இருக்குது, வந்தே மாதரம் இருக்குது. இந்த கூட்டத்தொடரில் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் கிடையாதுன்ட்டாங்க. அடுத்து டீலிமிட்டேஷன் இருக்குது. இது மாதிரி இன்னும் பல மசோதாக்கள்லாம் 8 மசோதாக்கள் இருக்குது. இதுலலாம் அப்போசிஷன் எப்படிலாம் ரோல் பண்ண போகுதுங்கிற ஒரு கேள்விகள்லாம் இருக்கு சார். இல்லை, அது அப்போசிஷன் அப்படின்னோம்னா திமுக அப்போசிஷன் தான், காங்கிரஸ் அப்போசிஷன் தான், சமாஜ்வாடி ஜனதா பார்ட்டி அப்போசிஷன் தான், சமாஜ்வாடி பார்ட்டி அப்போசிஷன் தான், திரிணாமுல் காங்கிரஸ் அப்போசிஷன் தான், கம்யூனிஸ்ட் அதெல்லாம் எல்லாரும் பண்ணுவாங்க. அதில் ஒன்றும் அவங்களோட இது இல்லை. நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்கன்றதை சொல்லுங்கள். நீங்கள் உங்களுக்குள்ள வந்துட்டு வந்துட்டு ஆளு கட்சியோட கூட்டணி சேர்த்துக்கிட்டு பாஸ் பண்ணுவாங்களான்றதான் உங்களுடைய கேள்வி தொக்கி நிற்குது. ரைட்டா? நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னம்னா, திமுக அவனுடைய கொள்கை பூர்வமான ஒரு நிலைப்பாட்டை எடுத்துக்கங்க. ஒரு கட்சியினுடைய கொள்கை பூர்வமான அடித்தளம் தான் அதனுடைய கோர்ஸ் ஆஃப் ஜேர்னியை வந்துட்டு தீர்மானிக்கும். அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா திமுக வந்துட்டு இந்த இடத்துல தவறி போக முடியாது, ஒன்றா அழிச்சிட்டு போயிடுவோம். இது வந்துட்டு பாடும் கிணற்றில் ஓடுறதுக்காக இதெல்லாம் பிஜேபி என்ன பண்ணுறான், ஸ்டேட்டை காலி பண்ணணும், யூனிட்டரி ஸ்டேட்டு, ஒரே கவர்மெண்ட்டு, அது கீழே எல்லாமே வரணும் அப்படின்றது தான் அவனுடைய பாலிசி. அது ஆர்எஸ்எஸ்லேருந்து அவன் சொல்லிட்டு வரேன். இப்போ அதான் நடைமுறைப்படுத்த போகிறான். திமுக அப்படி இல்லை, மாநில சுயாட்சி. திமுக ஃபெடரல். இதே தான் ஆம் ஆத்மி பார்ட்டி, இதே தான் கம்யூனிஸ்டுகள், இதே தான் வந்துட்டு சமாஜ்வாடி பார்ட்டி, இதான் திரிணாமுல் காங்கிரஸ். அப்போ இவங்களுடைய பார்வை எல்லாமே வந்துட்டு தனியாக போயிடும். ஸோ இவங்க அவங்களுடைய எதிர்ப்பாங்க, அது சரியாக போயிடும். நீங்கள் சொல்லக்கூடிய எந்த விதமான மசோதா வரதுன்னு சரி இவங்க கடுமையாக எதிர்ப்பாங்க. ஆனால் அந்த மசோதாக்கள்லாம் எப்படின்னா சிம்பிள் மெஜாரிட்டி பாஸ் பண்ணிட்டு போயிடலாம். அது ஏற்கனவே அவங்ககிட்ட இருக்குது, பிஜேபி இருக்குது. ஆனால் ஒன்றும் பண்ண முடியாது. மக்கள் இயக்கத்தை தான் வந்து கட்டணும். மக்கள் இயக்கத்தை கட்டுவாங்களான்றதை பொறுத்திருந்து பார்க்கணும். இப்போ எதிர்த்து வாக்களிக்கணும், அந்த கடமையும் வந்து எதிர்கட்சிகளுக்கு இருக்கு. எதிர்த்து முறையா வந்து வாக்குகளை வந்து பதிவு செய்வாங்களா அல்லது வெளிநடப்பு செய்வாங்களா? இல்லை, வெளிநடப்பு அப்படின்றது என்னன்னா ஒரு ஆளுங்கட்சியினுடைய ரெட்டிசன்ட்டை, அதாவது அவங்க வந்துட்டு என்ன பண்ண விட்டு தராத ஒரு இடத்துல இருந்துட்டு அவங்க செயல்படுவாங்க. விவாதம்னா முடியாது, சபாநாயகர் வச்சு முடியாது அப்படின்றாங்க. முடியாதுன்னு கூட அவன் என்ன பண்ணுவான், வெளில போவான், இல்லை அமளி பண்ணுவான், உள்ளே இருந்துக்கிட்டு குழப்பம், முடக்கங்கள்லாம் விட்டுறது, அவ்வளோதான். அது அப்படி தான் நடக்கும். ஸோ இது எல்லாமே டிவைஸ் பண்ணுறது ஆளுங்கட்சி தான். ஏன்னா விவாதம் பண்ணால் மக்கள்கிட்ட தெளிவாக போயிடும். அல்லது போன முறை என்னாச்சு, விவாதத்துக்கு தான் வந்துச்சு, எது டீலிமிட்டேஷன் ஆஃப் கான்ஸ்டிடியூன்சிஸ். கனிமொழி எடுத்து பேச்சு வந்துட்டு அவ்வளோ ரிமார்க்கபிளாக இருந்துச்சு, ஒன்றும் பண்ண முடியல, போயிடுச்சு. அதே மாதிரி அந்த இந்தியா கூட்டணியில் இருந்த எல்லாருமே நல்லா பேசுனாங்க. காங்கிரஸ் சார்பாக பார்த்தீங்க அப்படின்னா சோனியா காந்தியும் நல்லா, பிரியங்கா காந்தியும் நல்லா பேசுனாங்க. அப்போது இந்த தடவை என்னன்னா இது கிடையாது, எல்லாம் தனித்தனியாக பேச போகிறாங்க. என்ன பேசுகிறாங்கன்றதை பார்ப்போம். ஆனால் எதிர்ப்பாங்க நல்லா. எஸ்ஐஆர் விவகாரமும் அல்லது இந்த டீலிமிட்டேஷன் விவகாரம் நினைக்கிறேன் ஜேபிசிக்கு கூட போச்சு, ஜாயின்ட் பார்லிமெண்டரி கமிஷன் கூட ஒரு மசோதா வந்து போச்சு. அது மாதிரிலாம் எதுவும் வந்து வாய்ப்புகள் இருக்கா? எஸ்ஐஆரில் தான் வந்துட்டு போச்சு. எஸ்ஐஆரில் தான் போச்சு. நீங்கள் நீதிமன்றமே வந்துட்டு கண்டுக்காத போது இதனால என்ன அப்படி சொல்லிட்டு அவங்களே விட்டுறாங்க. அப்போ இந்த சிஸ்டத்தை வச்சுக்கிட்டு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தோன்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு ஸ்கோப்பே இல்லையே. அவனுக்கு முடிவு பண்ண போகிறாங்க, எல்லாத்தையும் தேர்தல் முடிவுகள் அவங்க முடிவு பண்ண போகிறாங்க. அப்போ இவங்க பண்ணி என்ன இருக்கு சார்? இப்போ என்ன முன்வைக்கிறாங்கன்னா சில நடுநிலைவாதிகள், பத்திரிகையாளர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள், திமுக வந்து டைரக்டாலாம் வந்து போய் ஆதரிக்கணுங்கிற அவசியம்லாம் இல்லை, வெளிநடப்பு கூட அவங்க வந்து செஞ்சா கூட அது வந்து பளிச்சுன்னு தெரிஞ்சிடும். வெளிநடப்பு செஞ்சா கூட பாத்தீங்களா இவங்க திட்டமிட்டு வெளிநடப்பு செஞ்சாங்க, ஹவுஸ்ல இருக்கிற நம்பர்ஸுக்கு ஏதுவா 2/3 வந்து அவங்களுக்கு கிடைச்சிரும் அப்படிங்கிற விஷயம் சொல்லப்படுது. ரிசல்ட்ல இருந்து எல்லாத்தையும் பேசுங்க. வெளிநடப்பு பண்ணிட்டாங்க, அது மாறிடுச்சு, நிறைவேற்றிட்டாங்க. கான்ஸ்டிடியூன்சி தமிழ்நாடு என்ன ஆகும்? பாதிக்கப்படுமா? பெரிதும் பாதிக்கப்படும். அப்போ அதோட சேர்ந்து திமுக பாதிக்கப்படுமா? மேட்டர் முடிஞ்சு போச்சு இல்லை, இங்க இருந்து யோசிங்க. ஸோ அதனால அவங்க செய்ய மாட்டாங்க. ஆனா இங்க நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் இவங்கெல்லாம் கடும் நெருக்கடியில இருக்கிறாங்க. திமுகவே இப்ப சர்வைவல் ஆகிறதுக்கு நெருக்கடியில இருக்கு. எனவே வந்து கொஞ்சம் மத்திய அரசோட கொஞ்சம் இணக்கமா போகும் அப்படிங்கிற ஸ்டாண்டு கூட எடுக்க வாய்ப்புகள்லாம் இருக்கு. ஊழல் பண்றதுன்னு ஒண்ணு, ஊழல் எப்படி பண்றதுன்றது இன்னொன்னு. புரியுதுங்களா?
திமுககாரனுடைய ஊழல்லாம் பிஜேபிக்காரன் ஊழல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாரையும் ஈடுபடுத்திருந்தா இருக்கும். ஸோ அவன் வெளில போயிட்டு சொன்னான்னா அவனே நிறைய இடத்துல பதில் பேச வேண்டியிருக்கும். அப்படிதான். ஸோ திமுகவுக்கு வந்துட்டு சட்டப்பூர்வமாக ஒன்றுத்தையும் விசாரிக்கிறதுக்கு எதிர்கொள்றதுக்கு தெரியும். அங்கே வந்துட்டு பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருப்பாங்க. ஆனா சார் இப்போ இன்னொரு என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு கான்ஸ்பிரன்சிப்பே உண்டாக்கிட்டாங்க. சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க டிஎம்கே எம்பிஸை. கண்டிப்பா இந்த நாடாளுமன்றத்துல இப்ப நேகதாது விவகாரம், இன்னும் தமிழ்நாடுக்கு விரோதமான விஷயங்கள், பல விஷயங்கள் அடுத்தடுத்து பேசப்படும். நிச்சயமா அதை வந்து எந்த அளவுக்கு மத்திய அரசு, பாஜக அரசு அது வந்து விவாதத்திற்கு உள்ளாக்கிறதுக்கு அங்கீகரிப்பாங்க அப்படிங்கிறது கேள்விக்குறி. அப்போ அந்த சமயத்துல இவங்க எக்ஸ்ட்ரீமா போகும்போது சஸ்பென்ஸ் ஆவதற்கு வாய்ப்பு இருக்கு. சஸ்பென்ஸ் ஆன பிறகு பாத்தீங்களா எங்களை வந்து அவையில இருக்கிறதுக்கே எங்களுக்கு சான்ஸ் கொடுக்கல இப்போ அப்படிங்கிற ஒரு இது கூட இப்போ பாஜக வந்துட்டு ஒரு ஜனநாயக கட்சி கிடையாது. ஜனநாயகத்தை மதிக்கக்கூடிய கட்சி கிடையாது. ஜனநாயகத்தை ஒரு சேனலை வச்சுட்டு அவங்க உள்ள வந்துடுறாங்க. இவிஎம்லாம் வச்சு பயன்படுத்தி ஜெயிச்சு உள்ள வந்துடுறாங்க. வந்துட்ட உடனே அவங்க எதிர்கட்சியை செயல்பட விடணும். இப்படி வாங்க, மக்களினுடைய கருத்து என்ன அப்படின்றத பிரதிபலிக்க போறது எதிர்கட்சியும் ஆளுங்கட்சியும் தான். எதிர்கட்சி என்ன பிரதிபலிச்சாலும் ஒன்று நான் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்கள காலி பண்ணிட்டு இருக்கீங்க. ஏதாவது ஒன்று சொல்லி வெறுப்பேற்றி அவங்கள வெளில அனுப்பிடுறீங்க. அதுக்கப்புறம் நீங்களே ஜெயிக்கிறீங்க. எந்த தைரியத்தில் ஜெயிக்கிறீங்க? இவிஎம் இருக்குது, எல்லா விதமான மோசடியும் பண்ணலாம், நீங்கள் ஜெயிச்சிடலாம். அதானே? அப்போ இதில் வந்துட்டு என்ன பண்ண முடியும் திமுகவால்? புரியுதுங்களா? ஆனால் இதையும் தாண்டி அவங்க பண்ணலாம். திமுக பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போ இந்த மசோதாவை வந்து அந்தந்த மாநிலங்களுக்கு வந்து லாபகரமா இருந்துச்சுன்னா அந்தந்த மாநில கட்சிகள் ஏற்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. சமாஜ்வாதி எதிர்க்கணுங்கிறதும் அவசியம் இல்லை. உத்தரப்பிரதேசத்துல நல்ல ஒரு அவங்களுக்கு கூடுதலான இடங்கள் கிடைக்கும் பட்சத்துல அவருமே ஆதரவு கொடுத்துருவாரு. ஏன்னா அவருமே நெருக்கடியில இருக்காரு. அடுத்த வருஷம் தேர்தல் வருது. தேர்தல் சமயத்துல இதை வந்து பாஜக ஒரு பிரச்சார கருவியா இதை வந்து எடுத்துருவாங்க. ஸோ அவர்களுக்கும் நெருக்கடிகள் இருக்கு. அடுத்த வருஷம் பல மாநிலங்கள் தேர்தல் இருக்கு. உங்களுக்கு நல்லா தெரியும். நீங்க சொல்றது உண்மை. மத்திய பிரதேசம், பீகார், உத்தரப்பிரதேசம், ஜார்க்கண்ட், ராஜஸ்தான், குஜராத், பஞ்சாப் இல்லை, இவங்கெல்லாம் வந்துட்டு நிறைய சீட்டை பெறுவாங்க. ஆனால் அப்பயே வந்துட்டு அப்போது 2024 மக்களவைத் தேர்தல் நடந்து முடிச்சிச்சு. அப்போ நடந்த பரப்புரையின் போது, இல்லை சட்டப்பேரவை நடந்த பரப்புரையின் போது இதே கொண்டாந்தாங்க இல்லையா, அந்த பில்லை கொண்டாந்தாங்க இல்லையா, அப்போ ஏன் சமாஜ்வாடி எதிர்த்தாங்க? ஏன் எதிர்த்து கடுமையாக பேசினாரு? ஏன் எதிர்த்து வாக்களிச்சாரு? அவங்களுக்கு தான் நிறைய வருமே. பிரச்சனை அதுவும் இல்லை. அவங்களுக்கும் வந்துட்டு ஒரு நல்லாட்சி கொடுக்கணும் அப்படின்னா தென் மாநிலங்களில் இருக்கக்கூடிய அந்த பவர் வேணும் அவங்களுக்கும். பிஜேபிக்கு தேவையில்லை. சமாஜ்வாடி வந்துட்டு சென்ட்ரல் ஆட்சி பிடிச்சான்னா அவனுக்கு தேவை. அப்போ அவன் என்ன பண்ணுவான்? திமுக வெளியேறதையோ கம்யூனிஸ்ட் வெளியேறதையும் விட்டு தர மாட்டான். ஆனா இதுலயும் எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. இப்போ அவங்களுக்கு மாநில தேர்தல்னு வரும்போது நிச்சயமா எதிரணியினருக்கு வந்து அது ஒரு வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுக்கறதுங்கிறது எந்த அளவுக்கு அவங்க ஒத்துப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். ரெண்டாவது, உத்தரப்பிரதேசத்துக்கு 120 இருந்து 140 சீட் வரைக்கும் கிடைக்குதுப்பா பாருங்க, கம்பேர் டு அதர் ஸ்டேட்ஸ் உங்களுக்கு அதிகமா கிடைக்குது அப்படிங்கிற போது அவரும் நிர்பந்தத்துக்கு உள்ளாக்கப்படுவார்ல. இன்னொரு விஷயம் சொல்லப்படுது. சரி, சமாஜ்வாதியின் அடுத்த கட்ட தலைவர்களே என்ன சொல்றாங்கன்னா 30 எம்பிக்கள் ஓட்டு போடுறதுக்கு ரெடியா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான தகவலும் கடந்த வாரம் வந்துச்சு. அவங்களெல்லாம் காசு கொடுத்து வாங்க முடியும். அதில் வந்துட்டு இருவேறுபட்ட கருத்து இல்லை. ஆனால் 2/3 பெரும்பான்மைக்கு 362 இடம் வேணும். அந்த இடத்த அவங்க நெருங்கிறது ரொம்ப கஷ்டம். அப்போ இது ஃபெயில் ஆகும் தான் நீங்க நினைக்கிறீங்களா? ஃபெயில் ஆகும். இல்லை, இதில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஆபத்து நீங்கள் ஒன்று பாருங்க. நாட்டினுடைய ஒற்றுமைக்கு இது ஆபத்தானது. தென் மாநிலங்கள் எல்லாம் புறக்கணிக்கப்படும். தென் மாநிலங்களினுடைய ஆதரவே தேவையில்லை. மத்தியில் ஒருத்தன் ஆட்சி அமைக்க அந்த இடத்த நோக்கி தான் இவங்க போகிறாங்க. அப்போது இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க? இவங்களாம் ஒன்றா சேருவாங்க. அந்த ரெபலியன் அது வந்துட்டு கொஞ்ச நாள் ரெபலியனாக இருக்கும். அதுக்கப்புறம் அது போயிடும். ஒரு மிலிட்டன்ட் ஆர்கனைசேஷன் வந்துடும். அப்புறம் மோடி தான் இங்கே வர முடியாது, அமித்ஷா தான் வர முடியாது. அந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்படும். ஸோ இப்படி ஒரு சிக்கல் இருக்குது. அது அவங்களுக்கு தெரியும். அப்படி அந்த அளவு போக மாட்டாங்க அவங்க. ஆனால் இந்த மான்சூன் செஷனை கூட்டினதே ரொம்ப ப்ரீ பிளான்டா பல பிராந்திய கட்சிகளை உடச்சி அணிமாத்தி எல்லா வேலையும் பட்டிட்டிங்கிறீங்க வேலை பார்த்துட்டு தான் வந்து பிஜேபி வந்து இந்த செஷனை தெளிவாக கூட்டியிருக்கிறாங்க அப்படின்ற விஷயம் தானே வந்து தொடர்ந்து சொல்றாங்க. பிஜேபி வந்துட்டு ஒரு எலெக்ஷன் மிஷின். அதுக்கு அதிகாரத்தை தக்க வைக்கிறதுக்கு இந்த தேர்தல் எப்படி பயன்படுத்தணுன்றது அவங்களுடைய ஒரே அவுட்லுக்கு. அதில் என்ன புத்திசாலித்தனம் தேவைப்படுது?
அதெல்லாம் ஒன்றும் புதுசாக தேவைப்படாது. ம், ம், ம். நீங்கள் ஜனநாயகத்தை மதிக்க போகிறதில்ல, மக்களை நம்ப போகிறதில்ல, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒன்று பண்ண போகிறீங்க. உள்ளபடியே ஜனநாயக பூர்வமாக வந்துட்டு அந்த தேர்தல் நடந்துருந்துச்சு அப்படின்னா எப்படி வந்துட்டு நீங்கள் இவிஎம்மில் வச்சுட்டு நீங்கள் ஜெயிக்கிறத வந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருப்பீங்க? ஸோ அப்போ இந்த மசோதா முறியடிக்கப்படும். ஆனா இவங்க டிஎம்சில இருந்து முறித்து கொண்டு மசோதாவை வந்து இவங்க நிறைவேற்றுனாங்கன்னா காக்ரோச் மறுபடியும் கிரவுண்டுக்கு வந்துடும். ஓகே. காக்ரோச் இது மாதிரி சும்மா இருக்க மாட்டாங்க. அவளுக்கு தெரிஞ்சு போச்சு மோடிக்கு எதிரான ஒரு அரசியலுக்கு நம்மகிட்ட பொட்டன்ஷியல் இருக்கு அப்படின்ட்டு. ஓகே. வந்துட்டாங்கன்னா அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒன்றும் பண்ண முடியாது. அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துதா மோடிஜிக்கு? ஏன்னா எப்போதும் இல்லாத அளவுக்கு 12 வருஷத்துக்கு இல்லாத அளவுக்கு திடீர்னு நள்ளிரவுல வீடியோஸ் எல்லாம் போட்டுட்டு வர்றாரு. அப்புறம் இதுக்கு ராஜினாமாலாம் பண்ண வச்சிட்டாரு தன்னோட அமைச்சரவையில இருந்த ஒருத்தரை. இப்படி திடீர்னு ஒரு அந்த அந்த டோனே மாறுதே, பிஜேபியோட டோனே. இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, மோடி இவங்களுக்கெல்லாம் உள்ளூர ஒரு பயம் ஒன்று இருக்கும். எந்த ஒரு பெரிய ஒரு போராட்டமும் வந்துட்டு மக்களுடைய ஸ்ட்ரென்த்தை பெரிய அளவுக்கு கொண்டாந்துட்டாங்க ரோடுக்கு என்னன்னா பயந்துருவாங்க அவங்க. ஏன்னா இப்போ நீங்கள் அவங்க இவிஎம் வச்சுட்டு பண்ணிட்டு இருக்காங்க. நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், நம்ம முன்னெடுக்கக்கூடிய ஒரு மக்கள் இயக்கம் அப்படின்றது வந்துட்டு இவங்கெல்லாம் எங்கெங்கே வந்துட்டு இவிஎம் வச்சுருக்கிறாங்கன்னு தேடி பார்த்து அடிக்க முற்பட்டால் ஒரு 2 நாளாக முடிச்சிருப்பாங்க. அது அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க? அப்படி ஒரு நிலைமை ஏற்பாடு இருக்கிறதுக்கு கன்சிடர் பண்ணுவாங்க. அதான் இப்போ நடக்குது. ஸோ தர்மேந்திர பிரதானம் பலியிட்டு இருக்காங்க. ஆனால் இதோட அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. அந்த போராட்டத்தில் ஈடுபட்டவங்க யார் யாருன்றதை பார்த்து அவங்களெல்லாம் வந்துட்டு மேலே நடவடிக்கை எடுப்பாங்க, காலி பண்ணுவாங்க. ஆனால் இதில் என்ன பண்ணிட்டாங்க, இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி என்ன பண்ணாங்க, சிஜேபி என்ன பண்ணிட்டாங்க, அப்படிலாம் எதுவும் நாங்கள் பண்ண மாட்டோம் சொல்லி உறுதிமொழி கொடுத்துருங்கன்ட்டாங்க. எழுதி வாங்கிருந்தாங்க. ஓகே, தெளிவாக தான் பண்ணியிருக்காங்கன்றீங்க சார். இப்போ இது ஒரு எமர்ஜிங் ஃபோர்ஸு, அதுக்கு லீடர்ஷிப் இல்லை. இதே மாதிரி ஒரு நேரத்தில் பீகாரில் எழுந்துச்சு, லோக்மானிய ஜெயபிரகாஷ் நாராயணன் இருந்தார். இப்போ யாராவது ஒரு தலைவர் அப்படி எமர்ஜியாக அவர் பிடிச்சிட்டாங்க தூக்கிட்டாங்க அப்படின்னா முடிஞ்சு போயிடுச்சு. இல்லை ஒரு வேளை அவனே அபிஜித் தீப்கே அவனே வந்துட்டு பெரிய ஆள் ஆகிறதோட வாய்ப்பு இருக்குது. நிச்சயமா சார். பல்வேறு விவகாரங்கள்ல எங்கள் நேயர்களுக்கு ரொம்ப தெளிவாக உங்களோட கருத்துக்களை பயந்தீங்க. ரொம்ப நன்றி.